ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருக்கா, மழைக்கு சுட சுடன்னு சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லாட்டி உருளைக்கிழங்கு கருப்பாயிடும், கலர் மாறிடும். அதனால் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் துருவி ரெடி பண்ண பிறகு வாட்டரை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபில்டரான உருளைக்கிழங்க ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போது என்னென்ன மசாலா ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இஞ்சியும் பூண்டையும் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ ஆட் பண்ண பிறகு மசாலா பவுடர்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 அல்லது 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மழைக்கு நல்லா சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். காரமாக சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும். அது கூட 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிளைமேட்டுக்கு மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கோம்ல, இஞ்சியும் பூண்டையும் 1-2 நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 4 டீஸ்பூன் அரிசி மாவு யூஸ் பண்ணால் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்பில் தட்டி ரெடியாக ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. சூடான ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்நாக்ஸை எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான மழைக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நொடியில் ரெடி ஆகிடும். இப்போது எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேட்டர் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ, நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் போடுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் அடுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. சூடான ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் ஒன்று ஒன்றா போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் டொமேட்டோ சாஸோடு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே எம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த மழைக்கு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டீயோட சர்வ் பண்ணி பாருங்கள், வச்ச உடனே பிளேட் காலி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் கிளிக் பண்ணிடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. உங்கள் ரெசிபியை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் அசந்தே போயிடுவாங்க. இன்னொரு அருமையான வீடியோவோட வரேன். பாய் பாய்.